12 சீஷர்களை ஒரு சீஷை விழுந்து போனது காரணம் என்ன? அது அவங்க கையில் தான் இருக்குது. எல்லாம் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க, அபிஷேகத்தை கொடுத்திருக்காங்க, ஊழியத்தை கொடுத்திருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை இங்க புறப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வாழ்க்கை நிறைவேறணும்னா நிறைவேறக்கூடாது என்று கர்த்தர் உங்க கரங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவர்கள் செய்தது போல நீங்களும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை எச்சரிக்கையா இருக்கிற வாழ்க்கை. அனலா இருக்க வேண்டும், குளிரா இருக்க கூடாது. அனலா இருந்து குளிரா இருந்தேன்னா ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவில அனலா இருங்கள். பகல் பசங்க ஆவிலே அனலா இருங்கள். சொல்லுங்க, ஆவிலே அனலா இருங்கள். கர்த்தருக்கு ஊழி செய்யுங்கள். ஜபத்திலே தரித்திருங்கள். விசுவாசத்தில நிலைத்திருங்கள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. எது பேர் ஆமென் சொல்றீங்க?